ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளிமா சமையலில் வெத்தலை கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வெத்தலை 2 நான் கிள்ளி போட்டு வச்சுருக்குறேங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1½ ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 1, இது வந்து கொத்தமல்லி விதைங்க, அது 1/2 ஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து அரைக்க போகிறோம். பூண்டு ஒரு 6 பல் போட்டுக்கலாங்க. தோல் எடுக்கலை, அப்படியே போட்டிருக்குறேன். இப்போ அரைச்சி இதை தாளித்து விடலாங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சுங்க. இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தக்காளி 1, புளி கரைசல் 1 கப்பு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தாளிக்கு போகிறோம். வேறு காரத்துக்கு எதுவும் சேர்த்தலை. மண் சட்டியில் செய்யலாங்க. மண் சட்டி பற்ற வச்சாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பெருங்காயம் கொஞ்சமாக போடுறேன். அரைச்சி வச்ச மசாலாலாம் போடுறேங்க. வெத்தலை மசால், இது நல்லா வதக்கலாங்க. தக்காளி போட்டுடலாங்க. தேவையான உப்பு போடுறேங்க. புளி கரைசல் போட்டுடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நுரைச்சி வரட்டும். இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சுங்க. நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நுரைச்சி வந்த வாட்டி காமிக்கிறேங்க. நுரைச்சி வருதுங்க. இனிமேட்டுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.